அந்நியசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிகிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஃபார் எவர் இயர்ஸ் ஈவன் வென் இட் ஹர்ட்ஸ். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஒரு பப்புக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அது தயங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன பையன் நின்றுட்டுருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு ஸ்ரேயாவும் மியாவும் கூப்பிட்றாங்க. நீங்கள் இல்லை வேணாம், நீங்கள் என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு இதுக்குள்ளே வர பிடிக்கல, இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் நாமளும் ட்ரெஸ் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க மியா, நீ இருக்கியே, உன்னையே தான் நம்பவே கூடாது ஸ்ரேயா, ஏ வா வயன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் அவங்க உங்களை வற்புறுத்தி பப்புக்கு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க வெளியில் போகலாம், நைட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே பார்ட்டி தான் போகல அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் பப்புக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டே அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. என்ன வயன், உனக்கு 21 வயசாக போகுது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பப்புக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்ருக்க, மரியாதையாக வந்துரு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு கம்பல் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே வந்தது தான் வந்துட்டோம், இவங்களும் விட மாட்டாங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் உள்ளே வரீங்க. அதுவும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. அவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் பிளாக் கலரில் ஷார்ட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது செம்மையாக அவங்க தைஸ் எல்லாம் ரிவீலிங்காக தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு தான் இது பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு வேறு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் உள்ளே வர மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் அவங்க அடம் பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் அந்த பப்பை தான் பார்க்குறீங்க. உள்ளே எல்லாரும் நீங்கள் போட்டிருக்கிறத விட மோசமாக ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க, அவ்வளோ நெருங்கி அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல. பட் இவங்க தான் விட மாட்டாங்களே அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் தான் நீங்கள் வரீங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே ஒரு கார்னர் சீட்டில் பார்த்து உக்காந்துக்கிட்டீங்க. பாரு எவ்வளோ செம்மையாக இருக்குது லைட் செட்டிங்ஸு, இந்த டிஜே பா, இங்கே வரணும்னா இத்தனை நாளாக கனவு கண்டு வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஸ்ரேயா சொல்கிறா. நீங்கள் அவ்வளோதான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும், சும்மா லைஃப்பை வேஸ்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்காத. உன் புருஷனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா, அது அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அதை பற்றி கவலை, அவர் தான் ஊருக்கு போயிருக்காரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரேயா சொல்கிறா. மியா ஆமாம், என் அண்ணா வரத்துக்கு லேட் ஆகும், அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு அவ்வளோ சொல்கிறா. ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டு போட்டுட்டு உங்களையும் கூட்டிகிட்டு வந்து இழுத்து விட்டுட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஸ்ரேயா தான் அங்கே ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணுறா. 2 பியர். என்ன பியரா, ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறீங்களா, வயன் சும்மா இரு, உனக்கெல்லாம் நான் ஒன்றும் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டேன், இவளுக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் அப்படின்ட்டு ஸ்ரேயா சொல்கிறா. அப்போ அந்த வெயிட்டரும் உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் லைட்டாக சிரித்து வைக்கிறீங்க. அவன் பார்க்கவே கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்காரா, நீங்கள் ஒரு மாதிரி சைட் அடிக்கிறீங்க தான். அதை அவங்களும் பார்த்துட்டு என்னடி புதுசாக ரூட் ஓடுது போல் அப்படின்ட்டு அவங்களுக்கு கலாய்க்கிறாங்க. நீங்கள் போதும் ரொம்ப வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எரிச்சலோடு இருக்க மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் சரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 பேர் போய் என்ஜாய் பண்ணலாம், வயன் நீயும் வரியா, நான்லாம் வரமாட்டேன், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீ வேஸ்ட்டு, உன்னை கூப்பிட்டு வந்ததே வேஸ்ட்டு, அதுக்கு தான் சொன்னேன் நான் அப்படியே ஓடி போயிடுறேன்னு. இவோ ஒருத்தி சும்மா சொன்னால் அதே எடுத்து வச்சிட்டா அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த பையனே வந்து சர்வ் பண்ணுறான். அவங்க 2 பேருக்கும் பியரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூஸும். தேங்க்யூ, வெல்கம் அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான், கண்ணு வேற அடிக்கிறான். நீங்கள் அப்படியே வெக்கத்தில் உங்கள் கண்ணால் செவந்து போச்சு. இதை அவங்க 2 பேருமே கவனிச்சிட்டு பையன் அப்படின்ட்டு உங்களை இன்னுமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போதும் ரொம்ப அழகாக கலாய்க்காதீங்க, அப்புறம் எந்திரிச்சு இப்படியே ஓடி போயிடுவேன், ஐயோ வேணாண்டி சைலண்ட்டாகவே இருந்துடுறோம் அப்படின்ட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பொறுமையா போவையன் செம்மையாக இருக்குது, உனக்கு தான் இது பிடிக்கல, நாங்களாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸையும் முழுசாக இறக்கிட்டு ஓகே வயன் யூ சிட் ஹியர், ஐ வில் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்ட்டு 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டு அங்கே போய் செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஐயோ இவங்க 2 பேரும் எப்படி தான் இழுத்துட்டு போகிறானோ அப்படின்ட்டு கவலையாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் போய் டான்ஸ் ஆட தான் உங்களுக்கு பிடிக்கல. சரின்ட்டு நீங்களும் உட்காந்துட்டு அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்களை க்ராஸ் பண்ணி ஒரு கப்பல்ஸ் போகிறாங்க. நீங்கள் அவங்கள தான் பார்க்குறீங்க. அவங்க போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஆடுறாங்க. அதை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணை கிஸ் பண்ண போகிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா.
என்ன இந்த பொண்ணு தான் வேணான்றல, அப்புறம் என்ன அவன் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் குறுக்கால போயிட்டு அந்த பையன் கிஸ் பண்ண போயிருப்பான். அந்த பொண்ணு பின்னாடி பின்னாடி விலகே போயிட்டு இருந்திருப்பா. நீங்கள் போனவங்க அப்படியே அந்த பையனை தள்ளி விட்டீங்க. அவன் இடியட் அப்படின்றான். என்ன எவ்வளோ தைரியம் இருக்கும், அந்த பொண்ணு தான் வேணான்றல, இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக சத்தம் போடுறீங்க. அவன் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட எப்படி பேசுவ, நீ யாருடி அப்படின்ட்டு அவனும் சண்டைக்கு வரான், நீங்களும் சண்டைக்கு போகிறீங்க. அப்போது அவன் அப்படியே உங்களை அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டான். அப்போது அந்த பார்டெண்டர் இருப்பான்ல, அதான் உங்களுக்கு வந்துட்டு ஜூஸ் கூட ஆஃபர் பண்ணியிருப்பானே, அவன் தான் வந்துட்டு அந்த பையனை தடுத்துட்டு, வாட் ப்ரோ என்னது இது பப்பு, இங்கே வந்து என்ன சண்டை பண்ணுறீங்க, சும்மா இருங்களேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும், இவ தான் தேவையில்லாமல் வந்து எங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த பையன் உங்கள் பக்கம் திரும்பி, வாட் மேம் வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ், நான் என்ன பண்ணேன், இவன் தான் இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போனான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டேன். அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் போயிட்டு, வாட் பேபி ஆர் யூ ஓகே அப்படின்ட்டு அங்கே கவனிச்சிட்ருக்கா. உங்களுக்கு இப்போ தான் புரியுது தேவையில்லாமல் நடுவில் வந்துட்டோமோ அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. சரி ஓகே, இதோட ப்ராப்ளம் சால்வ்டு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவனும் உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறான். நீங்களும் ஓகே அப்படின்ட்டு பாவமாக போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டே போய் உட்காடுறீங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் உங்களை ஒரு மாதிரி கேவலமாக லுக் விட்டுட்டு, கம் பேபி வில் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்ட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிட்டான். சே, இந்த கர்மத்துக்காக போய் நம்ம ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் இதுக்கப்புறம் எங்கேயும் எழுந்திரிச்சு போகக்கூடாதுடா. ஆமாம், இவங்க 2 பேரும் எங்கே, மியா ஸ்ரேயா எங்கே போனீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஃபோனுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க. ஐயோ, இதுங்க வேற என்னை டார்ச்சர் பண்ணுதே அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள போய் தேட ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே வேறு கூட்டமாக இருக்குது, லைட் செட்டிங்ஸ் வேறு ப்ராப்பராக இல்லாதனால நீங்கள் எங்கே போய் தேடுறதுனே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்க. அவங்க 2 பேரும் தூரமாக உட்காந்துட்டு செம்ம போதையில் இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் கிட்டத்தில் போயிட்டு, அறிவு கட்டவங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது, வாங்க வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு. வயன் மை பேபி கேர்ள், நீ இங்கே தான் இருக்கியா, எங்கடி போன, நீயும் வர வேண்டியதானே, செம்மையாக இருந்துச்சு, நீ இதை டேஸ்ட் பண்ணுறியா அப்படின்ட்டு அவள் அங்கே ட்ரிங்க்ஸ் பாட்டெல்லாம் குடிச்சு வச்சுருந்த அந்த கிளாஸஸ் எல்லாம் காமிக்கிறா. நீங்கள் அடிப்பாவீங்களா, இவ்வளோ குடிச்சிட்டிங்களா, வயன் செம்ம டேஸ்ட்டு வயன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிருக்கீங்களா, குடிச்சதே இல்லை, திடீர்னு இவ்வளோ குடிச்சிருக்கீங்க, ஐயோ அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பக்கம் ஸ்ரேயா தான் இப்படி புலம்பிகிட்ருக்கா. மியா அங்கே மயங்கியே போயிட்டா. மியா மியா எந்திரி அப்படின்ட்டு எழுப்புனா, வயன் வயன் நீ என்ன 2ஆ தெரியுற, உன்ன மாதிரி யார் உன் பக்கத்தில் வேஷம் போட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும் போதே புரிஞ்சிடுச்சு. சுத்தம் இவ இருக்காளே செம்ம போதை ஆயிட்டா அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருமே சும்மா இல்லை, செம்ம போதையில் இருக்காங்க. உங்களுக்கு தான் இங்கே மண்டையாக குழம்பி போச்சு. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு இப்போ எப்படி போகிறது, ஐயோ அப்படின்ட்டு தலையில் கை வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலும் அப்படியே இருந்துட முடியாதுல்ல. சொன்னீங்க அவங்க 2 பேரையும் தள்ளாடிட்டே லெஃப்ட் சைடு மியாவும் ரைட் சைடு ஸ்ரேயாவும் 2 பேருமே இழுத்துட்டு நீங்கள் நடக்க போகிறீங்க. அவங்க 2 பேரும் சரியாகவே நடக்க மாட்டுறாங்க. உங்களால் தான் இங்கே முடியல. கரெக்டாக நடங்க, முடியலையே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும், ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு மியா அங்கே தள்ளாடிட்டே சொல்கிறா. நீங்கள் ப்ளீஸ்ப்பா என்னால் முடியலப்பா நடங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சாத குறை தான். ஆனால் அவங்க 2 பேராலும் முடியலன்னு உங்களுக்கே தெரியுது. இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பப்பை விட்டு வெளில கூட்டு வந்துட்டீங்க. அப்பாடி, இதுக்கப்புறம் டாக்ஸியை பிடிச்சி எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே சுற்றி இருட்டாக இருக்குது, அங்கே யாருமே இல்லை. என்ன ஒருத்தங்களை கூட காணோம் அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கும் போதே உங்ககிட்ட ஒரு 3 பேர் அப்படியே தடிமான் மாதிரி இருக்காங்க. 3 பேரும் உங்ககிட்ட வராங்க. யார் இவங்க, ஒருவேளை இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணினாலும் உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பேசாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு கண்டுக்க கூட இல்லை. அப்போ அவங்க, யாருமா நீ, பார்க்க இவ்வளோ அழகாக இருக்க, யார் இந்த உன் பக்கத்தில் 2 பேரும் இருக்காங்களே, பார்க்க செம்ம செக்ஸியாக இருக்காங்க, என்ன நீங்கள் 3 பேர் சிங்களா, உங்களுக்கு வேணால் நாங்கள் 3 பேர் கம்பெனி கொடுக்கட்டா அப்படின்ட்டு அவங்க தப்பாக பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அண்ணா நீங்கள் தப்பாக புரிஞ்சு பேசிகிட்ருக்கீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானம்மா, நாங்கள் வேணால் கூப்பிட்டு போய் விடட்டா அப்படின்ட்டு மியாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பட் நீங்கள் தட்டி விட்டீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். அண்ணா ப்ளீஸ் விடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப தப்பாயிடும் ப்ளீஸ். என்னம்மா தப்பாயிடும்,
அண்ணா நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கோம், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. நீங்கிட்ட மியாவும் ஸ்ரீயாவும் யாருங்க நீங்கள் அப்படின்ட்டு அவங்க வேற புலம்பிகிட்ருக்காங்க. சே, எந்த நிலமையில வந்து மாட்டி விட்டுட்டாங்க இவங்க 2 பேரும் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாமா போகலாம் அப்படின்ட்டு ஸ்ரேயா கையை பிடிச்சி ஒருத்தன் இழுக்க, மியா கையை பிடிச்சி ஒருத்தன் இழுக்க, உங்ககிட்ட வர ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அப்போது ஏய் ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் அவங்க 3 பேர் பின்னாடிலேருந்து கேட்குது. நீங்களும் பார்க்குறீங்க யாருன்ட்டு. அங்கே பார்த்தா ஜேகே தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. உங்களை தான் பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஐயோ இவன் எங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு பயமாகுது. ஏய் யாருப்பா நீ, தேவையில்லாமல் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. ஏய் ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட். என்னப்பா இவன் இங்கிலீஷ்லாம் பேசுகிறான். மூடிட்டு கிளம்புறீங்களா அப்படின்ட்டு அவர் பேச. நீ யார்டா ஃபஸ்ட்டு, நாங்களே பாவம் இந்த 3 பொண்ணுங்க தவிச்சிட்ருக்காங்களே, வீட்டில் போய் பத்திரமா ட்ராப் பண்ணலாமேன்னு பேசிகிட்டு இருந்தா நீ யாரா சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணுற. மூடிட்டு கிளம்புறீங்களா, அவங்க 3 பேரையும் நான் பார்த்துக்குறேன். ஓ இப்போ தான் புரியுது, உனக்கு இவங்க 3 பேர் வேணுமா? ஆனால் நாங்கள் எப்படி விட்டு தர முடியும், ஃபஸ்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு நீ அப்படின்ட்டு அவங்க பேரை பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. ஒரே பஞ்சில் அவங்க எல்லாரையும் ஓட விட்டுட்டாரு. 3 பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்பி உங்களை தான் பார்த்து முறைக்கிறாரு கையை உதறிட்டு. ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற? ஜஸ்ட் ஷட் அப் வயன் அப்படின்ட்டு மியாவை ஸ்ரேயாவை 2 பேருமே அவர் தூக்கிட்டு போய் அவர் காரில் படுக்க வச்சிட்டாரு பின்னாடி சீட்டில். வயன் கம் அண்ட் சிட். இல்லை பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் போய்க்கிறேன் வீட்டுக்கு, வாயை மூடிட்டு உட்காரன்னு அப்படின்ட்டு உங்களை அப்படி முறைக்கிறாரு. நீங்கள் ஓகே கம்முன்னு உட்காந்துருவோம், இவன் கோவத்தெல்லாம் யாரால் தாங்க முடியும், இதுக்கு மேலே என்ன பூஜை வச்சுருக்கனோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே தான் மியா ஸ்ரீயா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. அவங்க 2 பேரும் காருக்குள்ளேயே உங்கள் மேலே காலை தூக்கி போட, கையை தூக்கி போட, வயன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இதுங்க வேற இப்படி பண்ணுதுங்களே, நாளைக்கு என்ன நிலமை போதும் இதுங்க 2 பேருக்கும். இதில் என்ன வேற இவன்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே தான் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே கண்ணில் அவ்வளோ கோவம் தெரியுது. ஐயோ இவன் முறைக்கிறானே அப்படின்ட்டு உங்களுக்கு அவரை பார்த்தாலே பயமாக தான் ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்த பிறகு ஜேகே இறங்கிட்டு மியா மட்டும் தூக்கிட்டு உள்ளே போயிட்டாரு. நீங்கள் ஸ்ரேயாவை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு தள்ளாடிட்டே வீட்டுக்குள்ளே வரீங்க. இவன் மட்டும் எப்படி 2 பேரையும் தூக்கிட்டு போய் அப்படியே காருக்குள்ளே உட்கார வச்சிட்டான். ஆனால் நம்மளால் இவன் ஒருத்தியை கூட தூக்க முடியலையே அப்படின்ட்டு தான் நீங்கள் ஸ்ரேயாவை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் பெட்ரூமில் படுக்க வைக்கிறீங்க. அங்கே தான் ஜேகே மியாவை படுக்க வச்சுட்டு, வயன் இது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்கள் 3 பேரையும் நான் காலையில் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஐயோ இவன் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டான். நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு இவங்க வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப ஈரமாக படுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ரேயாவை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு அவளை படுக்க வச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு மியாவோட ரூம் போகிறீங்க. அவள் தான் தாறுமாறாக படுத்துட்ருக்கா. இவ ஒருத்தி அப்படின்ட்டு அவளை தூக்க போகிறீங்க. வயன் அப்படின்ட்டு உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டா. வயன் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்கா. இவ ஒருத்தி என் ட்ரெஸ்ஸை வரை கலீச் பண்ணிட்டாலே, விடு அப்படின்ட்டு அவளை விட்டு கஷ்டப்பட்டு விலகிட்டு அவளுக்கும் எப்படியோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நீட்டாக படுக்க வச்சுட்டு நீங்களும் அவங்க ஒரு பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் அடித்த போதையில் இன்னும் அவங்களால எந்திரிக்க முடியாமல் இன்னும் போதையில் தான் கிடக்குறாங்க. நீங்கள் இதுக்கு 2த்தையும் திருத்தவே முடியாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பேசட்டும் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சரி ஓகே டீ குடிப்போம் அப்படின்ட்டு நீங்கள் கீழே கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனில் யாருமே இல்லை, ஏன்னா நீங்கள் அர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் போயிட்டு தேவையான பால் எல்லாத்தையும் போட்டு டீ போட்டுட்ருக்கீங்க. அப்போது கிச்சன் பக்கத்தில் யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்க, ஒருவேளை ஆண்டி தான் வராங்களோ, அவங்கள தவிர வேறு யார் வரப்போகிறா அப்படின்ட்டு நீங்களும் பால் போட்டு அங்கே டீயை கொதிக்க வச்சிட்ருக்கீங்க. அப்போ கிச்சனுக்குள்ளே யாரோ என்ட்ரி ஆவ, ஆண்டி எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜேகே தான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அதுவும் அவர் ஜாகிங் போயிட்டு இப்போ தான் வந்தார் போல். அவரோட ஸ்வெட்டினஸ், அவர் ஹேர்ஸ்லேருந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்
அப்படியே அவர் பாடியில் ஃப்ளோ ஆகி அப்படியே ஒரு ஷர்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. மார்னிங்கே உங்களுக்கு செம்ம வியூ. வா என்னமா இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஹார்ட்டெல்லாம் துடிக்குது. அவ்வளோ ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க அவரை பார்க்காம. அதுக்கப்புறம் நீங்களும் டீ போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் பதட்டம் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவர் கிச்சனுக்குள்ளே தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் திரும்பி கூட பார்க்கல அவரை. அதுக்கப்புறம் ஏதோ அரைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்க நீங்கள் திரும்பி பார்த்தா அங்கே அவர் தான் ஏதோ மிக்சியில் பச்சை கல்லில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் அதை ஒரு கிளாஸில் போடுறாரு. அதை அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீ என்ன குடிக்கிறான் இவன் அப்படின்ட்டு தான் தோணினாலும் நீங்கள் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் டீ போட்டுட்டு அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் வாஷ் பண்ணலான்னு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜேகே, வயன் நீ வாஷ் பண்ணாத, அப்படியே வச்சுட்டு போ. இல்லை பரவாயில்ல, சொன்னதை மட்டும் செய் போதும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுகடுனே பேசுகிறாரா. என்ன இவன் நம்மக்கிட்ட இப்படியே பேசுகிறான், இவன் இருக்கானே அப்படின்ட்டு உங்களுக்கு கோபமாக வந்தாலும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் காஃபியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு தான் வரீங்க. இப்போ தான் இவங்க 2 பேரும் தள்ளாடிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. தலையெல்லாம் வலிக்கிறதுனால ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அங்கே டீ இருக்குது, போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து குடிங்க. ப்ரெஷ் எல்லாம் எவன் டீ பண்ணுறது, ஆடு மாடெல்லாம் என்ன ப்ரெஷ்ஷாக பண்ணுது அப்படின்ட்டு 2 பேருமே காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியாக போச்சு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கள திட்டிகிட்டே தான் நீங்கள் போய் பால்கனி சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த நேச்சரோட சேர்த்து நீங்களும் காஃபியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வயன் என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன தான் ஆகலை, நீங்கள் 2 பேரும் பண்ணது இருக்கே. சாரி வயன், 2 பேரும் ஓவராக குடிச்சிட்டோம், அதனால தான் கஷ்டப்பட்டு எங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தியா? எப்படி கூட்டி வந்த? நாங்கள் 2 பேரும் தான் செம்மையாக அலுமை பண்ணியிருப்போமே அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நடந்தது என்னன்னே தெரியாமல் நீங்கள் பற்றில ஒன்று நினச்சிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சு? உங்கள் 2 பேரையும் நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, பின்ன நாங்களே வந்துட்டோமா? ஸ்டெடியாவாக இருந்தோம். பைத்தியங்களா, ஜேகே தான் கூப்பிட்டு வந்தான். என்ன ஜேகேவா அப்படின்ட்டு 2 பேர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஷாக்கு. குடிச்சிட்டு இருந்த காஃபியாவும் அப்படியே துப்பிட்டா ஒருத்தி. என்ன வயன் சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறேன், ஜேகே தான் கூப்பிட்டு வந்தான். அவன் எப்படி அங்கே வந்தான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அவன் தான் அங்கே வந்து நம்ம 3 பேரையும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். ஐயோயோ, அவனுக்கு தெரிஞ்சிச்சுனா போய் என் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துருவானே அப்படின்ட்டு ஸ்ரேயா பதறிட்டு இருக்கா. ஐயோ அண்ணன் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பானோ அப்படின்ட்டு மியாவும் பதறிட்டு இருக்கா. மியாவோட அண்ணனை தான் ஸ்ரேயா மேரேஜ் பண்ணியிருக்கா. சொன்னால் தான் 2 பேரும் பதறிட்டு இருக்காங்க. வயன் என்னடி சொல்கிற, நிஜமாவா? அவனுக்கு தெரிஞ்சுனா போய் என் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துருவானே, எனக்கு பதறிட்டு இருக்கீங்க. நல்லா பதறுங்க. நான் எவ்வளோ சொன்னேன், என் பேச்சு கேட்காம நான் 3 பேரும் அங்கே போனோம். இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சுட்ருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 2 பேர் தான். 2 பேரும் போய் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அணுவீங்க. எனக்கு என்ன வேணும் இப்படி சொல்கிற? பின்ன நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு நீங்கள் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் 3 பேரும் அப்படியே டேர்ன் பண்ணால் அங்கே ஜேகே தான் கோவத்தோடு நின்றுட்டுருக்காரு. ஜேகே அப்படின்ட்டு ஸ்ரேயா கூப்பிட்றா. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் எவ்வளோ கோவப்படுவான்னு தெரிஞ்சும் நீங்கள் 3 பேரும் பிளான் பண்ணி பப்புக்கு போயிருக்கீங்க. எவ்வளோ தைரியம் மியா! நீ என்ன நினச்சிட்ருக்க மனசில்? எங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணாமல் நீ பாட்டில் போயிருக்க. ஆனால் அது வந்து அப்படின்ட்டு 2 பேரும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை. ஜேகே கோவத்தில் செம்மையாக திட்டுறாரு. நான் போய் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், அண்ணன் உங்களை கவனிச்சுப்பான். மியா, நீ இன்னும் 1 வீக் உன்னோட ஃபோனை என்கிட்ட கொடுக்குற. உனக்கு ஃபோனே கிடையாது இந்த 1 வீக்கும். நீ வீட்டில் வாயை மூடிட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னோட ஃபோன் உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் அப்படின்ட்டு செம்மையாக மிரட்டிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஐயோயோ அப்படின்ட்டு ஸ்ரீயாவோட கண்ணில் கண்ணீரே ரெம்பி போச்சு. என் புருஷனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், சாவடிச்சிருவானே அப்படின்ட்டு அவள் சோகமாக அப்படியே பெட்டில் உட்காந்துட்டா. மியாவும் புலம்பிட்டே சோகமாக பக்கத்தில் உட்காந்துட்டா. என்னோடய ஃபோனை எடுத்துக்கிறானாமே, இவன் இருக்கானே, இவெல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்ட்டு ஜேகேவை தான் கரிச்சு கொட்டிகிட்ருக்கா. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், அணுவீங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்களும் வீராப்பா சொல்கிறீங்க. வயன் நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்டேன் தானே இவ்வளோ சொல்கிற? உனக்கு இருக்கு இருடி. நாங்கள் 2 பேரும் இங்கே தவிச்சிட்டு இருந்தா நீ மட்டும் ஜாலியாக இருக்க. ஜாலியாக இருக்கேனா? நல்ல வேலை என்னை திட்டாமல் போனேன், என்ன சந்தோஷத்தில் இருக்கேன். அதானே, அவன் மட்டும் நீ திட்டவே மாட்டானே. நீ எப்படி தான் அவனை மயக்கி வச்சிருக்கியோ
என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு அவங்க பாட்டில் புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் வருது உங்கள் அம்மா கிட்டேருந்து தான். நீங்கள் செப்பரேட்டாக வந்து கால் அட்டெண்ட் பண்ணுறீங்க. வயன், என்ன நைட்டு நல்லா தூங்குனியாம்மா? ஆமாம், நல்லா தூங்குனேன். பத்திரமா தானே இருக்க? இன்னும் ஸ்ரேயா மியாவோட வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம்மா, இன்னும் இங்கே தான் இருக்கேன். சரிடா, இன்றைக்கும் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஸோ நீ பத்திரமா வீட்டில் இருந்துப்பியா? ஆமாம், நான் வீட்டில் இருந்துக்கிறேன். சரி, ஓகே, வேணும்னா இவங்க வீட்டில் வேணாலும் இருந்துப்போ, அது உன்னோட இஷ்டம். இல்லைம்மா, நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன். சரி, ஓகே, அங்கே உனக்காண்டி எல்லாமே இருக்குது. எதாக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணு, நாங்கள் 2 பேரும் உன்னோட காலை பிக் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிவிட்டு சரிடா வையன், பாய் அப்படின்ட்டு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸே இப்படி தான், எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னு அவங்க 2 பேரும் வெளிநாட்டு அப்படின்ட்டு எங்கேயாச்சும் போயிடுவாங்க. நீங்கள் நிறைய நாள் தனியாக தான் இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் மியா ஸ்ரீயாவோட வீட்டில் தான் நிறைய நாள் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதனாலேயே உங்களுக்குன்னே செப்பரேட்டாக அங்கே ரூம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் 3 பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால அவங்க 2 பேரோட பாண்ட் உங்களை கம்பேர் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங் தான். ஸோ அவங்க 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால தான் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சு உங்களை மாட்டி விட்டு வேலைக்கு பார்க்குறாங்க. நீங்கள் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. என்னடி பேக் பண்ணுற? வீட்டுக்கு போவேனாம்மா? வயன், இங்கே இரு வயன். இங்கெல்லாம் இருக்க முடியாது. ஏன் வயன் இப்படி சொல்கிற? நான் வேணா ஆன்ட்டி அங்கிள் கிட்ட பேசுகிறேன். இல்லை, அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்களாம். வரமாட்டாங்களா? அப்போ நீ இங்கே இருக்கலாம்ல. எதுக்கு? நீங்கள் 2 பேர் தான் இங்கே மாட்டிக்கிட்டு பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறீங்கன்னா என்னையும் சேர்த்து மாட்டி விடவா? தேவையே இல்லை, நான் என் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் வயன், இப்படியெல்லாம் பண்ணாத. எங்கள் 2 பேரையும் காப்பாற்றுறது உன்னால் மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க காலில் விழாத குறையா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னால் எப்படி முடியும்? உன்னால் மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் வயன். இல்லை, என்னாலலாம் முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? நீ போய் ஜேகே கிட்ட பேசு. என்ன அவன்கிட்டயா? நான் மட்டும் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். ஏன் வயன் இப்படி பண்ணுற? நீ எது சொன்னாலும் அவன் கேட்பான். என்ன நான் சொன்னால் அவன் கேட்பானா? நானே அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் வேற ஏன் இப்படி பண்ணுறீங்க? வயன் ப்ளீஸ் வயன் அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே கெஞ்சுறாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கே பாவமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்ததை அவங்க பார்த்துட்டு லைட்டாக அவங்க சிரிச்சிட்டு நெக்ஸ்ட் சீனே உங்களை ஜேகே ரூமுக்கு முன்னாடியே தள்ளி விடுறாங்க. போவேன் பேசிட்டு வா. இல்லை என்னால் முடியாது, போடி அப்படின்ட்டு 2 பேரும் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. நீங்கள் ஜேகேவோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு போய் கீழே தொப்பிடு விழுந்துட்டீங்க. இது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி போய் விழுவோன்னு. அவங்க 2 பேரும் உங்களை தள்ளி விட்டோமா போதும் அப்படின்ட்டு உங்களை கண்டுக்காம அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. நீங்கள் விழுந்த சவுண்ட் கேட்டு ஜேகே வயன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தூக்கி விடுறாரு. அரி ஓகே? ஓகே. ஓகே. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுற? அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? அது வந்து குக்கி. அது வந்து ஜேகே, அது அவங்க 2 பேர் பாவம், தெரியாமல் தான் பண்ணாங்க. ப்ளீஸ் இதை மட்டும் ஆரம்பிக்கிட்ட போட்டு கொடுத்துடாத. அது எதுக்கு நீ சொல்கிற? இது என்னோட விஷயம், நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாத. இல்லை ப்ளீஸ், அவங்க 2 பேர் பாவம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அவரும் சரி ஓகே பார்க்கலாம், நீ கிளம்பு. ஓகே, தேங்க்யூ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடிட்டீங்க. அவரும் நீங்கள் போகிறதே தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் திரும்பிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜேகே ரூம்லேருந்து வெளில வரும்போது உங்களுக்கு ஒரு மெமரிஸ் தான் வருது. அதில் நீங்கள் இப்படி தான் ஜேகே ரூம்குள்ளே போகும்போது அவர் படிச்சுட்டு இருந்திருப்பார் அவரோட ஸ்டடி டேபிளில். நீங்கள் குக்கி அப்படின்ட்டு அவர் பேரை சொல்லிவிட்டு ஜாலியாக அவர் பக்கத்தில் போவீங்க. வயன் இப்படி சொல்லாத வயன். அப்படி தான் நான் சொல்லுவேன் குக்கி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அவர் கண்ணெல்லாம் செவந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆவார். என்ன நீ என்ன இவ்வளோ ப்ளஷ் ஆகிற? அப்போது நான் இப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் வேணும்னே குக்கின்னு கூப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. அவரும் வயன் இப்படி சொல்லாத வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே தான் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்க. உங்களை சுற்றி தான் ஜேகே இருப்பார், அதே மாதிரி தான் அவரை சுற்றி நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கும். ஸ்ரேயா மியாவோட நீங்கள் ஜேகே கிட்ட தான் ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜேகே அப்ராட் போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜேகே இப்படி மாறிட்டார். ஜேகே அப்ராட்லேருந்து வந்த பிறகு நீங்கள் அவர்கிட்ட பேசலான்னு ஆர்வமாக போயிருப்பீங்க. பட் அவர் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் ஒரு மாதிரி ரஃப்பாகவே நடந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி போய் ஜேகே கிட்ட பேசுறதுன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ யதார்த்தமாகவும் குக்கினே கூப்பிட்டு உள்ளே போயிருந்துருப்பீங்க.
ச்சே, அப்படி இருந்த ஜேகே இப்படி மாறிட்டானா? எப்போ பார்த்தாலும் வயன் ஏன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன் இப்போ என்னன்னா என்னை பார்த்தாலே முறைக்கிறான், கரெக்டாக கூட பேச மாட்றான் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா தாட்ஸும் ஜேகே பற்றியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜேகே பற்றி யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி வெளில வந்துட்டுருக்கீங்க. அப்போது என்னாச்சு அப்படின்ட்டு 2 பேரும் ஆர்வமாக கேட்குறாங்க. உங்களோட விஷயத்தில் மட்டும் கண்ணாயிருங்க. நாங்கள் கீழே விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு அங்கே சொல்லிட்டு வந்தேன். என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. இதெல்லாம் உங்கள் விஷயம் தான் உங்களுக்கு முக்கியமாக தெரியுதா? வையன் அதை விடுடி, சொல்கிறேன். என்னடி ஆச்சு? போய் சொன்னியா? ஜேகே என்ன சொன்னான்? பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேன்னா? ஐயோ, ஒருவேளை சொல்லிட்டா போதும், அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப மோசம். நான் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கேன், எனக்கு என்னாச்சுன்னு கூட கவனிக்காமல் உங்கள் விஷயத்தில் மட்டும் இருக்கீங்கல்ல, நீங்களோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டு கோமா சொல்கிறீங்க. வயன் என்னாச்சுடி அப்படின்ட்டு உங்கள் காலெல்லாம் கவனிக்கிற மாதிரி அவங்க ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. போதும், ரொம்பலாம் நடிக்காதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன அவ்வளோ கேவலமாக நடித்தோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு உங்களை தான் பார்க்குறாங்க. இதுங்க திருத்த முடியாது அப்படின்ட்டு நீங்கள் தலையில் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ 2 பேரும் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, வையன் எங்கே போகிற, வா நம்ம போய் சாப்பிட்லாம், உனக்காண்டி நான் நிறைய ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஆர்டரா? என்ன ஆர்டர்? சிக்கன் தான், சிக்கன் 65, சிக்கன் லெக் பீஸ் அப்படின்ட்டு நான் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன், வா, கீழே வர செம்மையாக சமைச்சு வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு வெளுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ஜாலியாக இழுத்துட்டு போகிறாங்க. என்ன இவங்க இப்படி மாறிட்டாங்க? இவ்வளோ நேரமாக என்ன சோகமாக பேசினாங்க, மாட்டிக்கு போகிறோமோ, நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமோன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிற நிலமையில பேசினாங்க. இப்போ என்னன்னா இவ்வளோ ஜாலியாக போகிறாங்க? அப்போ இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் ஆக்டிங்கா அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு அவங்கள பற்றியே புரியுது. இத்தனை வருஷமாக அவங்க கூட இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் நீங்கள் அதை எல்லாத்தையும் நம்பிடுறீங்க. அவங்க ஆக்டிங் பண்ணால் கூட அதை உண்மை நம்பி நீங்கள் தான் போய் வம்பில் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு தான் தோணுது. அதுக்குள்ளாட்டி அவங்கள உட்கார வச்சு உங்களுக்கு செம்மையாக பரிமாறி உங்களுக்கு செம்மையாக கவனிக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு பரவாயில்ல, நம்மளை மாட்டி விட்டதுக்கு கொஞ்சமாச்சும் அதெல்லாம் ஏதாச்சும் கிடைக்குதே அப்படின்ட்டு நீங்களும் சாப்பாட்டை வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. 3 பேரும் செம்மையாக சாப்பிட்றீங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் மேலேருந்து இறங்கி வர சவுண்ட் கேட்டு 3 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே தான் 3 பேரையும் முறைச்சிட்டே வராரு. அதை பார்த்தோன்னே 3 பேரும் கப் சுப்புன்னு கொஞ்சம் அடக்க உடக்கமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங்கும் வந்துட்டு கை கழுவிட்டு உட்காராரு, அவரும் போட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ கரெக்டாக ஆரமும் வராரு. வந்துட்டு, ஸ்ரேயா என்ன நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனேங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. மியாவும் ஸ்ரேயாவும் சாப்பிட்டு கடகடன்னு ஓடி போயிட்டாங்க. இங்கே இருந்தால் அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் மாட்டி விட்டுற போகிறான் ஜேகே அப்படின்ட்டு பதறிட்டே போயிட்டாங்க. பட் நீங்கள் தான் ஸ்டார்டிங்கில் நிறையா சாப்பிட்டு இதில் இவங்க வேற பரிமாறி இருப்பாங்கல்ல, ஐயோ நம்மள இப்படி மாட்டி விட்டு போகிறாங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு முக்கி முனறி எப்படியோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பாடி முடியலடா சாமி, இவங்க தான் கவனிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டா, அதுக்குள்ளாட்டியும் நீ இப்படி தென்னற வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு புலம்பிட்டே தான் நீங்கள் கையில் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களை க்ராஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் அப்படியே பிளேட்டை வச்சுட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ண தான் போகுது. நீங்கள் அது யாருடா அப்படின்ட்டு ஷாக்கிங்கில் திரும்பி பார்த்தா உங்கள் ஃபேஸ் கிட்ட ஜேகேயோட ஃபேஸ் இருக்குது. 1 இன்ச்சு தான் கேப் இருக்கும். நீங்கள் இப்படி அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட மூச்சு காற்று அவர் மேலே படுது. உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகிட்டுருக்கு. உங்களோட ஹாட்டான ப்ரீத்தில் தான் ஜேகே அப்படியே உங்களை திரும்புகிறாரு. உங்கள் 2 பேர் ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்க அங்கே எடுத்து டேப்பர் ஆன் ஆகி அங்கே தண்ணி ஒழுகிட்டுருக்கு. அது கூட கவனிக்காமல் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது அந்த கிச்சனுக்குள்ளே ஆரம்பின்றி அவரை மாதிரி சவுண்ட் கேட்ட பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க. அப்போ ஜேகேவும் எதுவுமே நடக்காத மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு குடு குடுன்னு வெளில ஓடுறீங்க. அப்போ ஆரம் வராரா, நீங்கள் தெரியாதமாக ஆரம்பம் ஓடிடுறீங்க. சாரி ஆரம், சாரி. பரவாயில்ல வயன் அப்படின்ட்டு அவரும் சிரிச்சிட்டு தான் உள்ளே வராரு. அப்போ தான் ஜேகேவும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, என்னண்ணா நல்லா இருந்துச்சா சாப்பாடு? நல்லா இருந்துச்சுடா. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குது, அதை நீ பார்த்துக்கோ. ஓகேண்ணா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த வயன் இருக்காளே இவ ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் பேசுகிறது கலகலன்னு இருக்கும், அவட்ட பேசிட்டா இருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி ஆரம் உங்களை பற்றி தான் சந்தோஷமாக ஏதோ சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் ஜேகேயோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி சோகமாக மாறிடுச்சு. அது ஏன் தான் தெரியல.
அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் ஸ்ரேயா மியா அப்படின்ட்டு 3 பேரும் ரூமில் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன அப்படின்ட்டு 3 பேருமே ஒன்றா சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓகே டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடி இன்றைக்கும் இங்கே இருக்கலாம்ல? ஐயோ சாமி வேணவே வேணாம், நான் என் வீட்டுக்கே போகிறேன். ஏன் வயன் சொன்னால் கேளுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ ஸ்ரேயா தடுக்க வரா. அப்போ மியா தான் சரி ஓகே வயன் நீ போய் பேக் பண்ணு அப்படின்ட்டு அனுப்பி வச்சிட்டா. மியா ஏண்டி அவளை ஏண்டி அனுப்பி வைக்க பார்க்குற? நான் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மியாவும் ஸ்ரேயாவும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேயோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. யார்கிட்ட இருந்துன்னா ஸ்ரேயா கிட்ட இருந்து. இவங்க இதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறாரு. ஹலோ நான் தான் ஸ்ரேயா. தெரியும் சொல்லுங்கள். அது வந்து வயன் வீட்டுக்கு போகணும். சரி. இல்லை அவள் தனியாக போக அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கான், தூரமாக வேற இருக்குல்ல. ஸோ அதனால அவளை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரீங்களா? அவள் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னான். அது ஏன் அவளே டைரெக்டாக கேட்க மாட்டாளா? இல்லை அவள் கொஞ்சம் பிஸியாக அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன்னு நான் தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஓகே, அவளை ரெடியாக இருக்க சொல்லுங்கள், நான் இன்னும் ½ அன் ஹவரில் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஜேகே தேங்க்யூ அப்படின்ட்டு ஸ்ரீயா கால் கட் பண்ணிட்டா. மியா பார்த்து சிரிக்கிறா, ஸ்ரீயாவும் சிரிக்கிறா. இங்கிட்டு நீங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் இருடி, எங்கே போகிற? எங்கே போறியா? நான் தான் சொன்னேனே வீட்டுக்கு போகிறேன்னு. வீட்டுக்கு போகிறேன்னு தெரியுது, வெயிட் பண்ணு. ஜேகே வந்து உன்னைய கூப்பிட்டு போகிறானா? என்ன ஜேகேவா? ஜேகே இதுக்கு வந்து என்னைய கூப்பிட்டு போகிறாரு? இல்லை அவன் தான் சொன்னான் உன்னைய கூப்பிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீ வேற இதுக்கு தனியாக போகிற, அதுக்கு நீ ஜேகே கூடயே போகலாம்ல. இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன், அவனை வர வேணான்னுருங்க. என்னடி உனக்கு தான் அவனை பற்றி தெரியுமே, அவன் எவ்வளோ பெரிய கோபக்காரன்னு. நீ வேற அவனை டென்ஷன் பண்ணாத, அதுக்கப்புறம் ரொம்ப கோபமாயிடுவான். ஆமாவா அப்படின்ட்டு ஸ்ரேயாவும் மியாவும் ஏதோ 2 பக்கமும் கேம் விளாண்டுட்ருக்காங்க. ஜேகே கிட்ட என்னென்னா நீங்கள் தான் ஜேகேவை வந்து பிக் பண்ணி போய் வீட்டில் விட சொன்னீங்க அப்படின்றாங்க. நீங்கிட்ட உங்ககிட்ட ஜேகேவை தான் உன்னைய பிக் பண்ணி போய் வீட்டில் விடுறான் அப்படின்ட்டு உங்ககிட்டயே மாறி மாறி சொல்லிட்டு அவங்க பாட்டில் சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் நிஜம் நம்புறீங்க தானே? ஸோ அதனால் நீங்களும் சரின்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வருது ஜேகே கிட்டேருந்து. ஹலோ ஜேகே, கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கீழே வா. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. மியாவும் ஸ்ரீயாவும் வாசல் வரையும் வந்து பாய் வயன் அப்படின்ட்டு பாய் சொல்லி உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் போய் ஜேகே காரில் உட்காந்துக்கிட்டீங்க. ஜேகேயோட கார் அங்கேருந்து கிளம்புன பிறகு தான் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. அது எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தான் தெரியல. இங்கிட்டு ஜேகே உங்களை வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுற வரையுமே 2 பேரும் ஒன்றுமே பேசிக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கும் போது தான் தேங்க்யூ ஜேகே, எனக்காண்டி வந்து நீங்கள் வீட்டு வரையும் ட்ராப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் காரை விட்டு கீழே இறங்க போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என்ன ஜேகே? வயன் நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏன்னா எனக்கு சரியாக கேட்கல. உனக்கு கரெக்டாக தான் கேட்டிருக்கு, நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. நீங்கள் ஜேகே நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன குடிச்சிருக்கியா ஜேகே? நீ சரியா இல்லை, நீ அதுக்கப்புறம் பொறுமையாக பேசிக்கலாம். இப்போ என் கையை விடு பையன், நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன். இல்லை நீ குடிச்சிருக்கனால தான் இப்படி ஏதோ வளரிட்டுருக்க அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே கையிலேருந்து கையை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஜேகே போகிற உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை திரும்பி கூட பார்க்காம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகே ஒரு மாதிரி கோவமாக காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அவர் பப்புக்கு தான் வராரு. கொஞ்ச நேரத்தில் குடிச்சு மட்டையாக போய் கிடக்குறாரு. ஜேகே என்ன இப்படி குடிச்சிருக்க அப்படின்ட்டு டியாங் தான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டுட்ருக்கான். என்னடா மறுபடியும் அந்த வயனுக்காண்டி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா? அவளுக்காண்டி தான். நீ ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னோட லவ்வை அவட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? நீயும் போய் சொல்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் வந்து வேறு யாரு கூட கமிட் ஆகிட்டான் அப்படின்ட்டு புலம்பிட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்ருக்க. உன்னை என்ன தான் சொல்கிறதோ தெரியலடா அப்படின்ட்டு டியாங் தான் புலம்புறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவட்ட போய் சொன்னேன். என்ன லவ்வையா அப்படின்ட்டு ஆர்வமாக டியாங் கேட்குறாரு. இல்லை நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அப்போ டியாங் தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. பைத்தியம், ஃபஸ்ட்டு போய் லவ்வை சொல்கிறா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம்ல. நீ டைரெக்டாக போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னா அந்த பொண்ணுக்கு என்ன தோணும்? நீ அவள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் தானே அவள் மனசில் நான் இருந்தேன்னா?
டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பொண்ணுக்கிட்டையும் டைரெக்டாக போய் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு எவனாச்சு கேட்பானா? நீ அறிவு கெட்டத்தனமாக போய் கேட்டிருக்கடா. ஃபஸ்ட்டு லவ்வை தானே போய் சொல்லணும். நான் எத்தனை தடவை லவ் உள்ள போனாலும் அப்போ ஏதாச்சும் நடந்துருது, அவள் வேறு யாரு கூடயாச்சும் கமிட் ஆயிடுறா. இதெல்லாம் தாங்க முடியல, மறுபடியும் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போவேன்னா அவன் வேறு யாரு கூடயாச்சும் போயிடுவாளாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால நான் டைரெக்டாக மேரேஜே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜேகே குடிச்சிட்டு இருந்தாலும் அவர் ஸ்டெடியாக ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. தியாங், ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற? அது மேபி ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட நடந்திருக்கலாம்ல. என்ன ஆக்சிடெண்ட்டாக 2 தடவை நடக்குமா என்ன? அப்போ டியாங்காலையுமே எதுவுமே பேச முடியல. சரிடா விடு, நீ இன்னொரு வாட்டி போய் அவட்ட பேசிப்பாரு. அதை தான் பண்ணணும். பட் இருந்தாலும் நான் அவட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறதில்ல. பின்ன நான் டைரெக்டாக அவளை மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறேன். டே ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? உனக்கு புரியாது என்னோட வலி அப்படின்ட்டு அவர் அப்படியே மட்டி ஆயிட்டாரு. என்னன்னா அவர் 8th ஸ்டாண்டர்ட், நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்திருப்பீங்க. அப்போது ஜேகே உங்களை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்வமாக ஒரு ரோஸும் அதுக்கப்புறம் ஒரு லவ் லெட்டரும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வந்திருப்பார், அவ்வளோ சிரித்த மாதிரி. ஆனால் அப்போது ஒரு சீனை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி அவர் கையில் இருக்க ரோஸையும் அவரோட லவ் லெட்டரையும் அப்படியே கீழே போட்டிருப்பாரு. என்னன்னா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஆரம் அதன் ஜேகேவோட அண்ணா, அவர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரோஸை நீட்டிருப்பார். நீங்களும் அதை அழகாக வாங்கிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு இருப்பீங்க. அப்போது ஜேகேவோட மனசு சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆஃபர் லெட்ரு வந்திருக்கும். அது என்னென்னா ஃபாரினில் போய் படிக்கிற மாதிரி. ஸோ அவர் இப்போது நல்லாவே படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஆஃபர் ஸ்காலர்ஷிப் வந்திருக்கும். ஸோ அதனால் அவர் மறுபடியும் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆராம் கூட ஜாலியாக சுற்றுறதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவர் அந்த ஆஃபர் லெட்டருக்கு ஓகே சொல்லிவிட்டு அப்ராட் போய் படிக்க ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாலிடேஸில் தான் அவர் மறுபடியும் இங்கே வந்திருப்பார். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிருப்பார். அப்போது உங்களை ஆர்வமாக பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பார். நீங்கள் ஜாலியாக தான் சிரித்த மாதிரியே சுற்றிட்டுருப்பீங்க. ஆனால் நீங்களும் ஆரமும் கமிட்டான மாதிரியே தெரியாது. ஏன்னா ஆரமும் நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அப்போ ஜேகேவே புரிஞ்சிருப்பார். சரி ஓகே, இவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிஞ்சுட்டாங்க போல், இவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகிட்டாங்க. ஸோ அதனால இப்போ வயன் ஃப்ரீயாக தான் இருப்பா போல் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு சரி ஓகே இந்த வாட்டியாச்சும் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். நம்ம போகிற அன்னைக்கு போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ராட் போயிடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அவரோட வெயிட் பண்ண நாளும் வர அவர் மறுபடியும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்வமாக அவங்கக்கிட்ட வருவார். அப்போ நீங்கள் ஜெக்கி கிட்ட வந்துட்டு, ஜெக்கே எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவன் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணான், நான் இவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு நீங்கள் ஜெக்கிக்கிட்டே கேட்க அவரோட பிஞ்சு மனசு மறுபடியும் சுக்குனோட உடஞ்சி போயிடுச்சு. அது எதுக்கு என்கிட்ட கேட்குற? அது உன்னோட வாழ்க்கை, வேணா அக்செப்ட் பண்ணிக்கன்னா இக்கோட கேட்டுப்போ, என்கிட்டலாம் கேட்காத அப்படின்ட்டு அவர் கோவமாக சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு, உங்களை திரும்பி கூட பார்க்காம. அதுக்கப்புறம் வயன்கிட்ட நம்ம ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டோமோ, ஒரு சாரி கேட்டு வந்துடலாமா? அதுவும் அவள் நம்மக்கிட்ட தானே வந்து கேட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா வேணாமான்னு, அவன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்திருப்பார். அந்த டைம்னு பார்த்து நீங்கள் அந்த பையன் கூடயே சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அவருக்கு இன்னும் காண்டாகி அவர் அப்படியே அப்ராட் கிளம்பி போயிட்டார். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அவர் மறுபடியும் வந்திருப்பார். அதுவும் அவரோட ஸ்டடீஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் அப்படியே ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்திருப்பார். அப்போது அவருக்கு உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. உங்கள் மேலே அவர் ரொம்ப கோவமாக இருந்திருப்பார். நீங்களும் அவன்கிட்ட பேசவே இல்லை. நீங்கள் சின்ன வயசில் அவனை சுற்றி வருவீங்க, அவரும் அப்படி தான். ஆனால் இப்போது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் டிஸ்டன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு. நீங்களும் அவன்கிட்ட போய் வாலண்டியராக பேச மாட்டீங்க, அவனும் உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டான். நீங்கள் பேசினாலும் ஒரு மாதிரி கடுகடுன்னு கோவமாக தான் பேசுவாரே ஜேகே. அதனால் உங்களுக்கு பேசவே சொல்லப்போனால் பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போ ஜேகே ரிட்டர்ன் ஆனோன்னே உங்கள் ஃபேஸை கூட பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைப்பார். ஏன்னா உங்கள் மேலே இருக்க லவ் அவருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை மறுபடியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போனால் அவள் தான் கமிட் ஆகிருக்காளே, தேவையில்லாமல் இது எதுக்கு அப்படின்ட்டு தான் விலகி இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் இப்போவுமே ஒரு மாதிரி ஜாலியாக தனியாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது அவன் தான் போயிட்டு மியா கிட்ட, மியா நான் வந்துட்டு உனக்கு கேட்கணும். என்னண்ணா? இல்லை வயன் சிங்கிளாக இருக்காளா கமிட் ஆகிட்டாளா? புரியல, நான் என்ன சொல்கிறேன்? இல்லை வயன் கமிட் ஆகிட்டாலா என்ன? இது எதுக்கு உனக்கு? இல்லை தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அதை நீங்கள் போய் டைரெக்டாக வயன்கிட்டே கேட்கலாம்ல.
நீ சொல்ல போறியா இல்லையா, இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கோமா கிளம்ப, அண்ணா அண்ணா சொல்கிறேன் அது வந்து வயன் சிங்கிளாக தான் இருக்கா. ஓ சிங்கிளாக தான் இருக்காளா அப்படின்ட்டு அதை மட்டும் தெரிஞ்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. வேறு எதுவுமே மியா சொல்கிறத ஜேகே கேட்காம அப்படியே கிளம்பிட்டாரு. இப்போ எதுக்கு இவன் வந்து கேட்டான், எதுக்கு போகிறான் அப்படின்ட்டே புரியாமல் குழம்பி போய் தான் இருந்திருப்பான். இப்போது அவர் அதனால தான் மறுபடியும் அவர் அப்ராடு போகிற மாதிரி ஆஃபர்லாம் கிடச்சிருக்கும், ஏன்னா அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியெல்லாம். இருந்தாலும் அவர் போகாமல் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்காண்டி தான், உங்கள் மேலே அவரோட லவ் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்காண்டது. ஸோ அதை எப்படி அவரால் விட்டு கொடுக்க முடியும்? ஸோ அதனால தான் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண போனால் மறுபடியும் நீங்கள் யாருக்கு கூடயாச்சும் கமிட் ஆகிடுவீங்கன்ற பயத்தில் அவர் டைரெக்டாக உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போஸலே பண்ணியிருப்பார். ஆனால் அதை தான் நீங்கள் புரிஞ்சிக்காமல் என்ன உளறியா, ஏதாச்சும் போதையில் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் திரும்பி கூட பார்க்காம போயிருப்பீங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி டேயாங்கிட்ட இப்போ புலம்பிகிட்டு இருக்காரு. டே போதுண்டா, என் காதுலேருந்து ரத்தம் வந்துடும் போலடா அப்படின்ட்டு டேயாங் தான் செம்மையாக அங்கே நொந்து நூடல்ஸ் ஆகிட்டுருக்காரு ஜேகே புலம்புறதெல்லாம் கேட்டு. மரியாதை வீட்டுக்கு கிளம்பிடுறா, என்னால் முடியாது அப்படின்ட்டு காரில் ஏற்றி விட்டுட்டு டேயாங் கிளம்பிட்டாரு. இங்கிட்டு ஜேகே உங்களை பற்றியே நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு காரை. அதுக்கப்புறம் இறங்கி தள்ளாடிட்டே உங்கள் டோரை தான் நாக் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க, ஸோ யார் அம்மா அப்பா வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணால் ஜேகே தொப்புன்னு உங்கள் மேலே விழுந்துட்டாரு. நீங்கள் அவர் வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. அம்மா என் இடுப்பு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜேகே நீங்கள் என்னடா பண்ணுற? சாரி வயன், உன் மேலே விழுந்துட்டேனா, உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காரு. இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா தான் செம்மையாக குடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஜேகே என்ன இவ்வளோ குடிச்சிருக்க? எல்லாம் ஒன்றால தாண்டி, ஒன்றால தான். என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? சரி நீ ஃபஸ்ட்டு எந்திரி, கீழே கிடக்காத அப்படின்ட்டு ஜேகேவை தூக்கி நீங்கள் சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. அவர் வயன் அப்படின்ட்டு உங்கள் பேரையே ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் இவன் சரியே இல்லை, 20 நிமிஷம் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே போய் தொப்புன்னு அவர் மேலே விழுந்துட்டு ஜேகே என்ன பண்ணுற அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறீங்க. இருந்தாலும் உங்களை விடாமல் டைட்டாக பண்ணிக்கிட்டாரு. ஜேகே என்ன பண்ணுற, என்னை விடுடா. வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற? என்னோட லவ் உனக்கு புரியவே புரியாதா? ஐ லவ் யூ வயன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் நம்மளை லவ் பண்ணுறேன் நான் சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்கில் இருக்கீங்க. இதில் வேறு அவர் கிஸ் பண்ணுறாரா, உங்களுக்கு இன்னும் டபுள் ஷாக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே மயங்கிட்டாரு உங்களை ஹக் பண்ண மாதிரியே. நீங்களும் அவரை விட்டு எந்திரிக்க பார்த்தாலும் முடியல, அவர் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரோட டைட்னஸ் லூஸ் ஆன பிறகு தான் நீங்கள் எந்திரிச்சு ஜேகேவே பார்க்குறீங்க. அவர் செம்மையாக குடிச்சு ஒரு மாதிரி பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்தா ரசிக்கணும்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் நீங்களும் போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு போற்றி விட்டுட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவரையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நைட்டு ஃபுல்லுமே நீங்கள் ஜேகேவை பார்த்து அப்படியே தூங்கியும் போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் தலையில் கையை வச்சுட்டு எந்திரிச்சு உட்காராரு. தலை செம்மையாக வலிக்குது, இந்த வயனால தான் இவ்வளோ குடிக்க வேண்டிய நிலமை அப்படின்ட்டு பார்த்தா தான் அவர், ஆமாம் இது யார் வீடு, நாம் எங்கே வந்து படுத்து கிடக்குறோம் அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் சோஃபாவில் படுத்துட்ருக்கீங்களா? அவர், வயனோட வீட்டுக்கா வந்தோம், இங்கே எப்போ வந்தோம், என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்ட்டு வயன் அப்படின்ட்டு உங்களை தான் எழுப்புறாரு. நீங்கள் ஜேகே எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு தூக்க கலக்கத்துலேயே சொல்லிவிட்டு எந்திரிக்கிறீங்க. என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, நான் நேற்று வந்து என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணியா, என்னடா நீ பண்ணலை அப்படின்ட்டு கோமா சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஜேகே நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே அவர் எந்திரிச்சு நின்றுட்டாரு. நேற்று நீங்கள் அவர் கேட்டதுக்கே ஆன்சர் பண்ணாமல் போயிருப்பீங்களா, அந்த கோவத்தில் தான் அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் அவர் பக்கத்துலேயே எந்திரிச்சு நின்றுட்டு, என்ன ஜேகே நேற்று சொன்னது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? நேற்று நான் என்ன சொன்னேன், நேற்று நீ எவ்வளோ சொன்ன, எல்லாத்தையும் மறந்துட்டியா ஜேகே அப்படின்ட்டு டீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. அவர் பின்னாடியே போயிட்டுருக்க, நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே மறுபடியும் முன்னாடியே போயிட்டுருக்கீங்க. வயன் இப்போது கிட்ட வராத, நான் வருவேன், நீ பண்ணது மட்டும் சும்மாவா என்ன, நீ பண்ணதெல்லாம் நான் சகிச்சிட்டு இல்லை, அப்போ நான் பண்ணுறதும் நீ சகிச்சிட்டு தான் இருக்கணும். அப்படி நான் என்ன பண்ணேன்? அதை சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கேட்டதுக்கு நான் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறேன். நான் என்ன கேட்டேன்?
ம் ஐ லவ் யூ டு ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அவர் லிப்ஸில் பெக் மாதிரி கொடுத்துட்டு அவரை விட்டு விலகுறீங்க. ஜேகே இப்போ நீங்கள் கிஸ் பண்ணிங்களா, நீங்கள் லவ் யூ சொன்னீங்களானே ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. என்ன பார்க்குற, நேற்று நைட் எனக்கும் இப்படி தான் ஷாக்காக இருந்துச்சு, எனக்கு மட்டும் நீ ஷாக் கொடுக்குற, அப்போ நான் உனக்கு ஷாக் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு வயன் லவ் யூவா சொன்னேன்? லவ் யூ தான் சொன்னேன், என் காரில் விழுவலையா அப்படின்ட்டு நீங்கள் நக்கலை சொல்லிட்டே சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. வயன் லவ் யூ, வயன் லவ் யூ, இதுக்காண்டி நான் 10 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன 10 வருஷமா? உனக்காண்டி 10 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ நீ எனக்கு கிடச்சிட்ட, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்போ நீங்கள் அவரோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன 10 வருஷமா? நானும் தான் உனக்காண்டி 10 வருஷம் வெயிட் பண்ணேன். அப்போ இத்தனை நாள் என்னடா பண்ணிகிட்டு இருந்த, என்கிட்ட வந்து அப்பயே சொல்கிறதுக்காவது அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன சொல்கிற, எனக்கு புரியல. என்ன புரியல? நானும் உன்னை மாதிரி தான் 10 வருஷம் நீ வந்து பேசுவ அப்படின்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ தான் வந்து என்கிட்ட வந்து உன் லவ்வே சொல்லியிருக்க. என்ன வேணும்னு சொல்கிற, எனக்கு புரியல. என்னடா உனக்கு புரியல? நான் உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் நான் அன்றைக்கி அப்ராட் போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் நீ அப்போ தான் ஆரம் கூட கமிட் ஆன. அப்போது எனக்கு மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனால்தான் அந்த கோவத்தில் தான் நான் இங்கேருந்து கிளம்புனேன். நெக்ஸ்ட்டு நீ என்கிட்டயே வந்து எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்லாம் கேட்டேன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் 2 தடவை ப்ரப்போஸ் பண்ண வந்தியும் நீ தான் அப்போது வேறு யாரையும் லவ் பண்ணிவிட்டு அவங்க கூட கமிட் ஆன. இதில் 10 வருஷம் வெயிட் பண்ணேன்னு வேற சொல்கிறியா அப்படின்ட்டு ஜேகே கோவமாக கேட்குறாரு. நீங்கள் தலையிலேயே அடிச்சுக்கிறீங்க. டே பைத்தியம், இப்போ தானே தெரியுது நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு. நான் அதுக்கு மேலே இருந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் தலையிலேயே அடிச்சுட்டு உட்காடுறீங்க. ஜேகே என்னாச்சு வயன், என்ன சொல்கிற, எனக்கு புரியல. உனக்கு எதுவுமே புரியாதுடா, நீ பெரிய பைத்தியம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்னடி சும்மா சும்மா பைத்தியம்ன்ற, என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். அன்னைக்கு நானும் ஆரம்பம் பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் ட்ராமாவோட ரிஹர்சல் தான். என்ன ரிஹர்சலா? ஆமாம், நீ மட்டும் அப்ரோடு போகாமல் இங்கே இருந்திருந்தானா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அது நானும் ஆரம்பம் ஒரு ட்ராமாவில் இருந்தோம். அந்த ட்ராமாவில் தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் ரிஹர்சல் தான் பண்ணி பார்த்தோம். நீ அதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிருந்திருக்க. என்ன நிஜமாவா? அப்போ நீங்கள் 2 பேரும் கமிட்டெல்லாம் ஆகலையா? இந்த பைத்தியம் தான் சொல்கிறேன்ல அது ரிஹர்சல்னு, அதுக்கப்புறம் என்ன கமிட் ஆனியா இல்லையான்னு கேட்குற. நீ பெரிய பைத்தியம்டா ஜேகே. சரி ஓகே, அதை விடு. நீ வந்து என்கிட்ட அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணால் அவனை நான் அக்செப்ட் பண்ணிட்டா வேணாமான்னு என்கிட்டே கேட்டிய. அப்போ அது என்ன? அதுவா அப்படின்ட்டு நீங்கள் திருட்டு முழிச்சிட்டே தலையை சொல்லிடுறீங்க. என்ன சொல்ல? அது நீ தான் என்கிட்ட வந்து லவ்வை சொல்லவே மாட்றியே. சரி ஓகே, உன்கிட்ட இப்படி ஒரு பையனை வச்சு ஜெலஸ் படுத்தினா அப்பயாச்சும் வந்து நீ சொல்லுவியோ, ஒரு பொசசிவ்னஸ்லையாச்சும் வந்து லவ்வை சொல்லுவியோன்னு மியா தான் ஐடியா கொடுத்தா. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட அப்படி பேசினேன். ஆனால் நீ அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. என்ன அப்படின்ட்டு ஜேகேக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே சுத்தமாக தெரியல. நம்மள சொல்கிறதா இல்லை இவ்வளோ சொல்கிறதானே ஜேகே குழம்பு போய் உட்காந்துருக்காரு. நீங்களும் தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. எல்லாம் நம்மளால் தான். ப்ரொப்போஸ் பண்ண வந்தவனையும் தேவையில்லாமல் இப்படி கெடுத்து விட்டு வேலைக்கு பார்த்துருக்கோமே. எல்லாம் அந்த மியாவை சொல்லணும், பைத்தியக்காரி அப்படின்ட்டு நீங்கள் அவளையும் திட்டுறீங்க. சரி ஓகே, இதோட முடிஞ்சது. எப்படியோ இதை முடிச்சிட்டோம்ல, இதோட நம்மளோட லைஃப்பை, நம்மளோட கப்புள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி கேட்குறீங்க. ஜேகேவும் அவர் குழம்பு இருந்தது எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டு ஓகே வயன் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்கள் சிரிப்பு சத்தம் தான் அந்த வீடே ஒழிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் ஓடி இருக்கும். 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜேகேவை பார்க்குறதுக்கே நீங்கள் அடிக்கடி மியா ஸ்ரேயாவோட வீட்டுக்கு போவீங்க. அவங்களும் என்னடி வயன் எப்போவுமே கூப்பிட்டு வறுப்புந்தான் மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன், இப்போ என்னன்னா அடிக்கடி வரேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான். ஆனால் நீங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் மறைமுகமாக பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறது அப்படின்ட்டு 2 பேரும் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு கட்டத்தில் மியா ஸ்ரேயாவுக்கு சந்தேகம் வந்து உங்களை பிளாக் பண்ணி வயன் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல போறியா இல்லையா, இல்லைனா நான் டைரெக்டாக போய் ஜேகேக்கிட்டே கேட்டுருவேன் அப்படின்ட்டு ஸ்ரேயா கேட்குறா. மியாவும் ஆமாம், நான் போய் கேட்டேன்னா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எனக்கு குடும்பம் தெரிய வந்துச்சு உன்னை கோலாக பண்ணிவிடுவேன், மரியாதையை நீயே சொல்லிவிடு. அதுவா, அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் வெக்கப்பட்டுட்டே நானும் ஜேகேவும் லவ் பண்ணுறோம். என்ன லவ் பண்ணுறீங்களா? நல்லது தான் அப்படின்ட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஷாக் ஆவீங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் ஷாக் ஆக மாட்டோம், ஏன்னா இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சது தானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். நீங்கள் 2 பேரும் சேரணும் தான் நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்.
என்ன எதுக்கு நாங்கள் 2 பேரும் சேரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க? நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். அப்போ நீயும் இங்கே வந்துட்டா 3 பேரும் ஜாலியாக ஒரே வீட்டில் இருக்கலாம்ல. அதோட சேர்த்து வம்புலேயே மாட்டி விட தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வையன் அப்படின்ட்டு 2 பேரும் குறும்பாக சிரிக்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ட்டு கோவமாக வருது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சேர்ந்ததுக்கு நாங்கள் 2 பேர் தான் காரணம். அப்போ நீ எங்களுக்கு தான் நன்றி கடனாக இருக்கணும். என்ன பண்ணீங்க அப்படி? அன்றைக்கி ஜேகே உன்னை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணனே அன்றைக்கி தானே இதெல்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் அப்படின்ட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அன்றைக்கி ஜேகேவே வந்து உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறேன்னு ஒன்றும் சொல்லலை. நாங்கள் தான் உங்ககிட்ட அப்படி சொன்னோம். நாங்கள் ஜேகே கிட்ட நீ தான் ஜேகேவை போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொன்ன மாதிரி சொன்னோம். அதனால தான் 2 பேருமே ஒன்றா போனீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 பேரும் கமிட் ஆகியும் இருக்கீங்க அப்படின்ட்டு 2 பேரும் ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் தானே இதுக்கு காரணம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்து கோவமாக செல்லமாக தான் சண்டை போடுறீங்க. அவங்களும் அதுக்கப்புறம் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகேவும் டேட்டிங் அந்த மாதிரி ஜாலியாக நடந்துட்டு இருக்கும்போது வயன் எப்படியோ நம்ம 2 பேரும் கமிட் ஆகிட்டோம். இது நடக்குமா அப்படின்ட்டு நான் எவ்வளோ சந்தேகப்பட்டோம் தெரியுமா? எப்படியோ நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு ஜேகே பேசிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஓ ஜேகே அப்போ நான் கமிட் ஆகிட்டேன்னு தான் நீ இத்தனை நாளும் என் மேலே கோவமாக இருந்தியா? ஆமாம். டே பொறுக்கி ஏன்டா இப்படி பண்ணுற? சின்ன வயசில் என்னை சுற்றி சுற்றி வருவேன். நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் கிட்டுட்டு நீ என் மேலே கோவமா இப்போ பார்த்தாலும் சிறு சிறுன்னு விழுந்தேன்னு நான் எவ்வளோ பேஜரானே தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்ட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. சரி வையன் விடு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி. என்ன? மியாவுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரு நல்ல பையனாக பார்த்து மியாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இது ஒன்று தான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் தேடவே தேவையில்ல. என்ன சொல்கிற? ஆமாம், மியா லவ் பண்ணுறா. நான் லவ் பண்ணுறாளா அப்படின்ட்டு ஜேக்கோட ஃபேஸ் அப்படியே கோவமாக மாறுது. ரொம்ப கோவப்படாதீங்க. அவள் வேறு யாரையும் லவ் பண்ணல. உங்கள் ஃப்ரெண்டு டியோங்க தான் லவ் பண்ணுறா. என்ன நிஜமாவா? ஆமாம். அப்போனா எனக்கு ஓகே. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்லிட்டீங்க? நான் கூட கோவப்பட்டு ரகுலா பண்ணுவீங்கன்னு நினச்சேன். நான் எதுக்கு ரகுலா பண்ண போகிறேன்? டியாங் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். அவனை மாதிரி ஒரு கிரேட்டான பிஸ்னஸ் மேனை நீ பார்க்கவே முடியாது. அவன் எவ்வளோ கிரேட் தெரியுமா? அவன்கிட்ட இல்லாத ஸ்கில்ஸே இல்லை. அவனை மாதிரி ஒரு பையன் தேடினாலும் கிடைக்க மாட்டான். எப்படியோ அவனே வந்து எனக்கு மச்சானா வரப்போகிறேன்னு நினச்சி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஜேகே கூலாக தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. உங்களால் இதை நம்பவே முடியல. நீங்கள் ஆர்வமாக சரி ஓகே இதை போய் நான் மியா ஸ்ரீயா கிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆர்வமாக போகிறீங்க. என்னடி என்னை விட்டுட்டு போகிற? உங்களுக்கு தான் வேலை இருக்கே போய் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்ரீயா மியா கிட்ட தான் இது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டானா அண்ணா? என்ன ஜேகே அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு 2 பேரும் ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆமாம், எப்படியோ அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. மியா நெக்ஸ்ட்டு உனக்கு தான் மேரேஜு. தேங்க்யூ. எப்படியோ நானும் ஜிமினும் மேரேஜ் பண்ணிப்போம். என்ன ஜிமினா? ஆமாம் ஜிமின் தானே. டியாங் இல்லையா அப்போது அப்படின்ட்டு நீங்கள் சந்தேகமாக கேட்குறீங்க. என்ன டியாங்கா? என்ன சொல்கிற? டியாங்கோட தம்பி தான் ஜிமின். நான் ஜிமினை தான் சொன்னேன். என்ன ஜிமினா சொன்னியா அப்படின்ட்டு உங்களுக்கு தள்ள அடிச்சுக்கலாம் போல இருக்குது. ஏண்டி என்னாச்சு அப்படின்ட்டு அவள் கேட்க, அது வந்து நான் ஜேகே கிட்ட டியாங்கன்னு தான் சொன்னேன். என்ன டியாங்கன்னு சொன்னியா? லூஸு எதுக்கிட்டி டியாங்கன்னு சொன்னேன்? இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் டியாங்குன்னு தான் என் காதில் நிறைய விழுந்துச்சு. அதனால தான். என்ன டியாங்குன்னு விழுந்துச்சா? நான் டியாங்கோட தம்பி ஜிமின் தான் சொன்னேன். நீ என்றைக்குமே டியாங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னதே இல்லை அப்படின்ட்டு இங்கே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகிடுச்சு. நீங்கள் தான் இங்கே தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்குது. இது தெரியாமல் போய் நான் டியாங்கன்னு சொல்லி வச்சிட்டேனே. ஜிமின்னு தெரிஞ்சால் இவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்? ஒருவேளை திட்டுவானோ அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. சரி ஓகே விடுங்க, கூலாக எடுத்துக்கலாம். டியாங்னாலே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஜிமின்னு சொன்னால் அக்செப்ட் தானே பண்ண போகிறாரு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு ஸ்ரீயா சொல்கிறா. உனக்கு புரியல. டியாங் நல்லா பிஸ்னஸ் மேனாக இருக்கான். ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. ஜிமின் அவன் பாட்டில் காசு செலவு பண்ணிட்டு ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கான். அவரை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே குழம்பி போய் தாங்க நின்றுட்டுருக்காங்க. பட் இது இப்படியே விட முடியாது. எப்படியாச்சும் ஜேகே கிட்ட சொல்லணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு 3 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஒரு பீச் சைடில் தான் அவங்க 3 பேரும் தயங்கி நின்றுட்டுருக்காங்க. ஜேகேவும் அங்கே தான் வந்திருக்காரு. என்னாச்சு? எதுக்கு என்ன வர சொன்ன வயன் அப்படின்ட்டு பார்த்தா தான் மியாவும் ஸ்ரேயாவும் இருக்காங்க. இவங்க 2 பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னே ஜேகேக்கு ஃபஸ்ட்டே புரியல. நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது ஜேகே உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்ன வயன் சொல்லு.
அது அது வந்து மியா டியாங்க ஒன்றும் லவ் பண்ணல. பின்ன டியாங்கோட தம்பி ஜிமினை தான் லவ் பண்ணுறாளாம். என்ன அப்படின்ட்டு ஜேக்கோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கோவமாயிட்டே இருக்குது. அது 3 பேருக்கும் புரிஞ்சு பயந்து போய் தான் இருக்காங்க. ஏன் ஜேக்கே இப்போ கோவப்படுற? நான் என்ன மாற்றி சொல்லிட்டேன், அவ்வளோதான். டியாங்கோட தம்பி தானே ஜிமின். ஸோ ஜிமினுக்கும் மியாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு நீங்கள் கூலாக சொல்கிறீங்க. வயன் புரிஞ்சுதான் பேசுறியா? டியாங்க ஏன் அக்செப்ட் பண்ணனா, அவன் நல்லா இப்போது அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், அவன்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் அவனை மேரேஜ் பண்ணி வைக்க ஓகேன்னு சொன்னேன். ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. அவன் கூலாக சுற்றிட்டுருக்கான். எது மேலேயும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பொறுப்பும் இல்லை. அவனை போய் நான் அக்செப்ட் பண்ணுவேன் நினைக்கிறியா என்ன? இல்லை, அவன் நல்லவன் தான். நீங்கள் ஏன்னா ஒரு வாட்டி பேசி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு மியா சொல்ல, வாயை மூடு மியா. நீ டியாங்க லவ் பண்ணுவேன்னு நினச்சி தான் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போது நீ ஜிமின்ற என்ன விளாட்றியா? உனக்கு நான் டியாங்க கூட வேணா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஜிமின் கூடலாம் முடியாது. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஜேகே? மேரேஜ் பண்ணி வச்சா என்ன போகுது? அவள் தான் ரொம்ப லவ் பண்ணுறாள். அதுக்கப்புறம் அவரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவரும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். அது வந்த பிறகு பார்க்கலாம், வேணா டைம் கொடுக்குறேன். அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு வேணா நான் அவனை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் மியா. அது வரையும் நான் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது, அதுவும் அவனுக்கு மேரேஜே பண்ணி வைக்க முடியாது அப்படின்ட்டு ஜேகே ஸ்டபனாக சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஜிகே நினச்சிட்டு இருக்கீங்க? லவ்னா அது எப்போ வேணாலும் வரலாம். உங்கள் மேலே வந்த லவ் எனக்கு சின்ன வயசில், அப்போனா உங்ககிட்ட சொத்து இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்தா உங்கள் மேலே லவ் வந்துச்சு, தானாக தானே வந்துச்சு. அதே மாதிரி தான் அவளுக்கும். அவள் லவ் பண்ணுறா, ஸோ மேரேஜ் பண்ணிவிட்டு அவள் ஹாப்பியாக வாழ போகிறா. இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? வயன் வாயை மூடு. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீ வராத. என்ன உங்கள் ஃபேமிலியா? ஆமாம், இது என்னோடய ஃபேமிலி அப்படின்ட்டு ஜேகே கோவத்தில் தெரியாதனமாக வாயை விட்டுட்டாரு. உங்களுக்கு கோவமாகி அதுக்கப்புறம் பெரிய சண்டையாகவே மாறிடுச்சு. உங்கள் ஃபேமிலி தானே, அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு கோவமாக சொல்லிட்டு போயிட்டீங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி ஈகோ ட்ரிகரான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவரும் உங்களுக்கு கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இங்கே ஸ்ரேயாவும் மியாவும் தான், இப்படி ஆயிடுச்சு, இவங்க 2 பேர் வேற பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஸ்ரேயா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மியா அழுதேட்டா. என்னால் தானே வயனும் ஜேகேவும் பிரிஞ்சுட்டாங்க. என்னால் தான் எல்லாம். என்னோட லவ் சேருதோ இல்லையோ, இவங்க 2 பேரையும் அப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கிட்ட நீங்கள் கோவமாக வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. எவ்வளோ தைரியம் இருக்கும்? என்னைய பார்த்து எப்படி கேட்டுட்டான்? அப்போ நான் அவனோட ஃபேமிலி இல்லையா? என்னை அவன் ஃபேமிலி ஆக்கிக்க மாட்டானா? நான் என்ன அவ்வளோ பண்ணிட்டேன்? நான் மியாவை லவ் பண்ணுறா, ஸோ சேர்த்து வைக்க தானே சொன்னேன், வேறு என்ன சொன்னேன்? இவன் பெரிய இவனா அப்படின்ட்டு நீங்கள் செம்ம கோவத்தில் தான் ஜேகேவை திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா மியா தான். மியாவா அப்படின்ட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. என்ன சொல்லு? எங்கே இருக்க வயன் அப்படின்ட்டு பதறிட்டே கேட்குறா. என்னாச்சு மியா, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை, அண்ணா குடிச்சிட்டு எங்கேயோ இருக்கான், எங்கன்னே தெரியல. நான் கால் பண்ணணும் எடுத்துகிட்டு ஏதோ மாதிரி உளறிட்டு இருக்கான். உன் பேர் ஏதோ சொல்லி புலம்புறான். அவன் எங்கன்னே தெரியல வயன், ப்ளீஸ் அவன் எங்கன்னு தேடு அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி பதறிட்டே சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி என்னென்னு கிளியராக கேட்கலான்னு பண்ணால் அதுக்கப்புறம் லைனே கனெக்ட் ஆகலை. உங்களுக்கு தான் இங்கே பதறுது. என்ன சொல்கிற? அவள் ஜேகேக்கு என்னாச்சு? ஜேகே குடிச்சிருக்கானா? எங்கே இருக்கான்னு தெரியலையா அப்படின்ட்டு அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் ஸ்டோரி இருக்கனால நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகே தேடுறதுக்காண்டி கிளம்பிட்டீங்க. அப்போ மியாவே ஒரு அட்ரஸ் அனுப்புகிறா. ஐ திங்க் அண்ணா இங்கே தான் இருப்பார் போல், நீ போய் தேடிப்பார் அப்படின்ட்டு அவள் அனுப்பியிருக்கா. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸை தேடிட்டு எப்படியோ போகிறீங்க. அங்கே போனால் ஃபுல்லு இருட்டாக இருக்குது. என்ன இந்த இடமே சரியில்லை, இப்படி இருக்குது, இங்கேயா ஜேகே இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேன்னு புலம்பிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போது லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் அப்போ தான் சுற்றி பார்க்குறீங்க, என்னடா இது இடம் அப்படின்ட்டு உங்களுக்கு குழம்பி போயிடுது மண்டையே. ஏன்னா அங்கே லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பூக்களால் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டே பூக்களாலேயே அங்கே ஒரு பாதை போகுது, நீங்கள் அது மேலே தான் நடந்தும் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போக அங்கே இன்னொரு எண்ட்லேருந்து ஜேகே தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஒருவேளை ஜேகே தான் நம்மளுக்காண்டி இவ்வளோ பண்ணியிருக்காரோ, நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கா அப்படின்ட்டு ஆர்வமாக ஜேகே சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே பதறிட்டே வந்துட்டு, வயன் உனக்கு என்னாச்சு வயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. என்னாச்சு ஜேகே? எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அப்போ எனக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சு, ஸ்ரேயா தான் சொன்னாங்க உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நீ மயங்கி விழுந்துட்ட அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் பதறி அடிச்சுட்டு உன்னை தேடி ஓடி வந்தேன். என்ன? அப்போ அவள் எனக்கும் மெசேஜ் அனுப்பியிருந்தா. என்ன? யார்? மியா தான். நீங்கள் குடிச்சிட்டு இங்கேயோ இருக்கீங்க, அதனால தான் உங்களை தேடி என்னைய போக சொன்னான், அதனால தான் நானும் இங்கே வந்தேன். என்ன அப்படின்ட்டு 2 பேரும் குழம்பி இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது ரெண்டும் அந்த திருட்டு கொட்டுங்களோட வேலை தான் அப்படின்ட்டு.
நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு தலையில் அடிச்சுக்கிறீங்க. என்னாச்சு வயன்? அவங்க 2 பேர் தான் இதுக்கு காரணம். இங்கே தான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க. மியா, ஸ்ரேயா எங்கே இருக்கீங்க? மரியாதையாக வெளில வந்துருங்க, இல்லைனா உங்களை அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் மிரட்ட அவங்க 2 பேரும் ஒரு புதருக்குள்ளேருந்து தான் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். இப்போ அதுலேருந்து ஃபன்னியாக சிரிச்சிட்டே வெளில வராங்க. இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு அவங்க காதை பிடிச்சி தான் திருவுறீங்க. வலிக்குதுடி, வலிக்குது. வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம். என்னை எப்படி பதற வச்சிட்டிங்க? நான் எப்படி பதறி போய் வந்தேன் தெரியுமா? பின்னா சும்மா சொன்னால் அப்படியே விட்டுருவியா? உனக்கும் ஈகோ ஜாஸ்தி இருக்குது, அவனுக்கும் ஜாஸ்தி இருக்குது. 2 பேரும் ஈகோ விட்டு போய் பேச மாட்டீங்க. அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிளான் போட்டு உங்கள் 2 பேரையும் இப்போ சேர்த்து வச்சிட்டோம். நான் இங்கே சமாதானம் ஆகினேன், நான்லாம் சமாதானம் ஆகவே இல்லை. என்ன வயன் அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட நீங்கள் திரும்புறீங்க. என்ன கொஞ்சம் கூட உங்களோட ஈகோவை எனக்காண்டி கம்மி பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேச மாட்டீங்க. பட் நான் மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி உங்ககிட்ட பேசணுமா என்ன? சாரி வயன், நான் வேணும்னு பேசலை, நான் கோவத்தில் இருந்தேன். கோவத்தில் இருந்தால் அப்படி இப்படியெல்லாம் பேசுவீங்களா அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நீங்கள் கப் சுப்புன்னு ஆயிட்டீங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நாம் 2 பேரும் இங்கேருந்து ஓடி போயிடுவோம் அப்படின்ட்டு மியாவும் ஸ்ரீயாவும் நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. ஐயோ எப்படியும் உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. இங்கிட்டு நீங்கள் 2 பேரும் கோவமாக பேசிகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவோட வலையில் விழுந்துட்டீங்க. ஜேகேவோ உங்களை அப்படியே அள்ளி தூக்கி அப்படின்ட்டு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அங்கே உங்களுக்காண்டி கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி தான் உருப்படியான ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஜேகே நீங்களும் ஹாப்பியாக அங்கே டின்னர் என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. இங்கிட்டு ஸ்ரீயா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க ஸ்ரீயா திரும்புகிறா. அங்கே ஆரம் தான் வராரு. ஆரம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, இந்த நைட் நேரத்தில் நான் உன்னைய காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா உன்னோட ஃபோன் ரிங் ஆகலை, என்னாச்சு? அப்படியா, நான் அதை சைலண்டில் போட்டிருந்தேன், அதனால தான். சரி ஓகே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் பதறி அடித்து ஓடி வந்தேன். நீங்கள் எங்கே இவ்வளோ பதறீங்க? சரி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? உன்னோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டு தான். என்னோட லொக்கேஷனா? ஆமாம், நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரியும். எத்தனை தடவை இப்படி தான் 3 பேரும் எனக்கு தெரியாமல் வீட்டை விட்டு எங்கேயோ போய் என்ஜாய்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் லாஸ்ட் வீக் பப்புக்கெல்லாம் வேறு போயிருக்க. உன் மேலே செம்ம கோவத்துலேருந்து தான் நான் வந்தேன். ஆனால் ஜேகே தான் எப்படியோ தடுத்துட்டான். அதனால தான் நீ தப்பிச்ச. எல்லாம் அன்றைக்கே என்கிட்ட மாட்டிக்க வேண்டியது நீ அப்படின்ட்டு ஆரம் சொல்லதான் இவங்க 2 பேருக்கும். அப்போ ஆரம்க்கு இது ஃபஸ்ட்டே தெரியுமா? இதை நினச்சி தான் நம்ம இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தோமா அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியுது. சரி சரி அப்படின்ட்டு 2 பேரும் மண்டையை ஆட்டுறாங்க. என்ன மண்டி ஆட்டுற, வா என் கூட அப்படின்ட்டு ஸ்ரீயா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அண்ணா என்ன என்னை விட்டு போகிற? நீ வீட்டுக்கு போயிடு, நான் கொஞ்சம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ரீயா கையை பிடிச்சி ஆரம் ஜாலியாக இழுத்துட்டு போகிறாரு. ஸ்ரீயாவுக்கும் செம்ம ஹாப்பி. 2 பேரும் லவ்லியாக அங்கே கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே மியா தான் பாவமாக பார்க்குறான். 2 பேரோட லைஃப்பையும் சேர்த்து வச்சிட்டோம், ஆனால் நம்ம லைஃப் இப்படி போகுதே அப்படின்ட்டு அவன் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஜிமின் வரான். டார்லிங் என்ன பண்ணுற அப்படின்ட்டு பின்னால் சவுண்ட் கேட்க அவள் திரும்புகிறா. ஜிமின், நீ எப்படிங்க வந்த? என்னோட டார்லிங் எங்கே இருந்தாலும் அவளை தேடி நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு கிட்ட வராரு. இப்படி சொல்லியே என்னை மயக்கிடுறா. என்ன பண்ண? நம்ம 2 பேரும் ஒன்று சேரலான்னு பார்த்தா என் அண்ணன் தான் விட மாட்டானே. நீ எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் உன் கூட மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக வாழவோ அப்படின்ட்டு அவள் சோகமாக சொல்கிறா. ஏமியா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? பின்னா ஃபீல் பண்ணாமல் எத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணுவோம்? எதுக்கு அத்தனை வருஷம்லாம் வெயிட் பண்ணோம்? நம்ம நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். சும்மா சமாதானப்படுத்துறதுக்காண்டி எதுவுமே சொல்லாத ஜிமின், நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்ட்டு மியா சொல்கிறா. எதுக்குடி டார்லிங் இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்ட்டு பேக்லேருந்து ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சும்மா இரு ஜிமின், அண்ணன் ஏதாச்சும் பார்த்தா திட்டுவான். எதுக்கு திட்ட போகிறான்? கூடி சீக்கிரம் நீ நான் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாழ போகிறேன். அதுதான் நடக்க போகிறது இல்லையே. நீ எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறது? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா? அதெல்லாம் கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் என் அண்ணன் கூடயே சேர்ந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்கிற? ஆமாம், எங்கள் அண்ணனோட சேர்ந்து நானே இப்போ அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸை நான் வழி நடத்திட்டுருக்கேன். இப்போ ஒரு பிரான்ச்சும் என் கைக்கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த பிரான்ச்சோட ஓனரும் நான் தான், சிஓவும் நான் தான். இது போதும் இல்லை, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல மியா அவ்வளோதான் ஹாப்பி ஆகிட்டு ஜிம்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டா. சரி வா டார்லிங், நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், போய் டியூட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் என்ன அப்படின்ட்டு ஜிமின் அவளை கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போகிறான்.
இப்போ 3 கப்புள்ஸுமே ஹாப்பியாக அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோடையே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்டையும் அதுக்கப்புறம் லைக்கும் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.